கவிஞர் திரு மனுஷ்யபுத்திரன் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கங்க. முற்போக்கு கவிஞரான இன்கலாப் காலமாகி இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அவருடனான உங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்கலாப் அவர்களை நான் பல பொது நிகழ்ச்சிகள் சந்தித்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, மிக இளமை காலத்திலிருந்தே அவருடைய கவிதைகளால் வெகுவாக வசீகரிக்கப்பட்டவன் தான். அதோடு இல்லாமல் ஒரு அரசியல் கவிதைகள் எழுதுவதற்கு அல்லது எதிர்கவிதைகள் எழுதுவதற்கு, ஒரு சமூகத்தினுடைய எரியும் பிரச்சனைகளை அல்லது ஒரு நம்முடைய சமகாலத்தினுடைய மானுட துயரங்களை, மானுட ஒடுக்குமுறைகளை ஒரு கவிதையின் வழியாக எப்படி பதிவு செய்ய வேண்டும், ஒரு எதிர்குறலை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சிறந்த அடையாளம் கவிஞர் இன்கலாப் அவர்கள். அவர் தொடர்ந்து பல்வேறு விதமான விஷயங்களில் அவர் எழுதிய கவிதைகள், அதாவது மனுஷங்கடா என்கிற அவருடைய பாடல் தலித் அரசியலினுடைய ஒரு தேசிய கீதமாக கூட திகழ்ந்தது என்று சொல்லலாம். அதே போல அவர் எழுதிய பல கட்டுரைகள், கவிதைகள், அவை தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்கள், உழைக்கும் மக்கள், குறிப்பாக அதிகார வர்க்கத்தினுடைய கொடுங்கோன்மைக்கு எதிராக அவர் எழுதிய பல கவிதைகள் அல்லது சாதி கொடுமைகளுக்கு எதிராக எழுதிய பல கவிதைகள் என்பது இன்றளவிற்கு நினைவில் நிற்கின்றன. ஒரு மார்க்சியம் என்பது உருவாக்கக்கூடிய அல்லது ஒரு கம்யூனிச சித்தாந்தத்தின் வழியே உருவாகக்கூடிய ஒரு கவிஞன், மார்க்சியத்தின் வழியே உருவாகக்கூடிய ஒரு கவிஞன் எத்தகைய உக்கிரமான கவிதை மொழியை கொண்டிருப்பான் என்பதும், எவ்வளவு தூரம் சமூக பிரச்சனைகளில் அவன் கடப்பாடு உடையவனாக இருப்பான் என்பதற்கும் இன்கலாப் ஒரு சிறந்த உதாரணம். அவர் வாழ்நாள் முழுக்க எந்த சமரசமும் இல்லாத ஒரு போராட்டத்தை அதிகார வர்க்கத்திற்கு எதிராகவும், சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராகவும், வர்க்க ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் தொடர்ந்து அவர் முழங்கி வந்திருக்கிறார். அதே போல மனித உரிமை சார்ந்த பல இயக்கங்களில் அவர் பங்கெடுத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் அவர் ஒரு சிறந்த நாடக ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர். பல்வேறு எல்லா ஆக்கங்களிலுமே சமூகத்தினுடைய எரியும் பிரச்சனைகளை அவர் பிரதிபலித்திருக்கிறார். அதே சமயம் மென்மையான காதல் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய பல கவிதைகளையும் கூட இன்கலாப் எழுதியிருக்கிறார். நிச்சயமாக தமிழில் அவர் தமிழ் கவிதைக்கு அவர் ஆற்றியிருக்கக்கூடிய பங்களிப்பு என்பது என்றென்றைக்கும் நினைக்கப்படும். அதோடு புரட்சிகர கவிதை மொழி, ஒடுக்கப்பட்ட மக்களின் கவிதை மொழி, அதில் இன்கலாப்பினுடைய அடையாளமும் பெயரும் தடங்களும் என்றென்றும் நீடித்து நிற்கும். நம்முடைய காலத்தின் மகத்தான ஒரு ஆளுமையை இன்றைக்கு நாம் இழந்திருக்கிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.